பேர் என்னம்மா? சிவானந்தபுரம். அவங்க வயசு என்னம்மா? 21. இது எந்த ஊரு? மன்னார்கோயில். சரி, இப்ப உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தது? பார்வை. சரி, இது எத்தனை வருஷம், எந்த வயசுல இருந்து இந்த பார்வை போச்சு? 10 வயசு. அப்ப இப்ப இந்த 10 வயசுனா இப்ப 25 ஆகுது. 21 வயசு. ரைட். அப்ப 21 வயசுல 11 வருஷமா கண் பார்வை இல்ல. சரி, அப்போ நாங்க உங்களுக்கு அப்ப டாக்டர் எல்லாம் போனீங்களா? அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த கண் பார்வைக்கு நரம்புக்கு மருந்தே இல்லட்டாங்க. அப்ப சர்டிபிகேட் எத்தனை % கொடுத்தாங்க? 100% சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சரி, அப்ப எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போனீங்க? டிரைவிங் ஸ்கூல். சரி, பிளைண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை வருஷம் போனீங்க? 4 வருஷம். அப்ப டிரைவிங் அங்க பிளைண்ட் ஸ்கூல்லயும் போயிருக்கீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யல? சரி, இதுவரை நீங்க அற்புதத்தை பார்க்கல. இப்போ நாங்க உங்களுக்கு என்ன விஷயம் ஜெபம் பண்ணோம்ல, அப்ப என்ன நடந்தது? கண்ணுக்குள்ள குளிர் மாதிரி ஒண்ணு இறங்கிச்சா? இறங்கிச்சு. அதை நீங்க உணர்ந்தீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு கண் பார்வை எப்படி இருக்கு? முதல்ல இருந்தது. இப்போ அந்த டீச்சர் முகம் தெரியுதா? தெரியுது. அந்த டீச்சர் அங்க இருந்து கையெல்லாம் காமிச்சாங்கல்ல, அந்த விரல் எல்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியுதா? சரி, இது அவங்க இது அப்பா தான் நம்ம தம்பி. அப்பா முகம். நீங்க ஐயா முதல் நின்று இடத்துல இல்லைங்க. இப்ப அப்பா முகம் நல்லா தெரியுதா தம்பி? சரி சரி, இது மாதிரி முதல் தெரியுமா ஐயா? தெரியாது. இப்ப உங்க அப்பா முகம் நல்லா தெரியுது, அந்த டீச்சர் முகம் தெரியுது, அவங்க கை காமிச்சாங்க, அதெல்லாம் நல்லா தெரியுது. அங்கிருந்து அந்த விரல ஒரு தடவை இன்னொரு தடவை கொஞ்சம் காமிக்க தம்பி. பிரதர், அது எத்தனை தம்பி? தெரியுதா? கரெக்ட். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்ப இயேசு உங்களுக்கு பார்வை கொடுத்துட்டா நம்புறீங்களா? நம்புறீங்க. ஏமா இங்க வாங்கம்மா. ஏமா இது உங்களுக்கு என்ன வேணும்? பையன். சரி, உங்க மகன் சொல்றதெல்லாம் உண்மையா? பக்கத்துல வாங்க. சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்ப நீங்க இந்த கண் பார்வைக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க? சென்னைக்கெல்லாம் போனீங்களோ? சரி, எல்லாம் நிறைய ஆஸ்பத்திரி ஏறி இறங்குனீங்க. சரி, ரைட். அப்ப எங்க போன இடத்துல டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் பண்ண முடியாட்டாங்க. அப்ப அவர் சொன்ன மாதிரி கண்ணுக்கு நரம்புக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 100% சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அது உண்மையா? அப்ப இப்ப உங்க மகன் இப்ப பார்வை பார்த்தாருன்னு சொல்றாங்கல்ல, இப்ப கண் முகத்தை பார்த்தாருன்னு சொல்றாருல, அந்த விரலெல்லாம் காமிக்கவும் கரெக்டா சொல்றாருல, உங்க வீட்டுக்கார முகத்தை கரெக்டா பார்த்து சொல்றாருல. அப்போ ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு நம்புங்கிறீங்களா? கையை தூக்கி சொல்லுங்களேன். ஏசப்பா, ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தில் மகனை ஆசீர்வதிக்கிறோம், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். உங்க ரத்தத்தின் பலமில்லால் ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த கண்களிலே இயேசுப்பா உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்பட்டு இந்த தேசத்துல மகனை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் சொல்லுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். ஸோ என்னோட பையனை மீட் பண்ணல எனக்கே ரொம்ப சந்தோஷம். அவன் ஸ்கூலுக்கு வரும்பொழுது வந்து 8ஆப்பில் தான் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணார். அதாவது என்ன மாதிரி பசங்க இங்கே கொஞ்சம் வளர்ச்சி அவனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்ன மாதிரி பசங்க இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி மனதளவில் சோர்ந்து போயிருந்தான். அப்போ தான் அவனை போய் நாங்கள் பார்த்து ஸ்கூலில் ரெஃபர் பண்ணோம். 100% அவனுக்கு வந்து கண் பார்வை கிடையாதுன்னு சொல்லி டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் படிக்க கஷ்டப்பட்டான். ஆனால் ஏசப்பா கிருபையில் இப்போ வந்து ஜான்ஸ் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தாலே வந்து அவனுக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி எங்களோட விரல்களை காட்டினோம். எத்தனை விரல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னான். அப்புறம் என்னோடய ஃபேஸ் எல்லாம் தெரியாது, பிளாக்காக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ டீச்சரோட ஃபேஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் கொண்டு எல்லாமே அவர் சொன்னார். எனக்கு இப்போ என்னோடய பையனை பார்க்கும்போது, என் ஸ்கூல் பையனை பார்க்கும்போது வீட்டில் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அவனுடைய அந்த அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாங்க. தேடி வந்து அற்புதம் ஏசப்பா செஞ்சாங்க அவனோட வாழ்க்கையில். நாங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்க. நாங்கள் அந்த வீடியோவில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு 100% எல்லாமே காட்டியிருக்கோம். இன்னும் ஜெபிக்க கர்த்தர் வந்து பரிபூர்ண விடுதலை தருவாங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக கர்த்தருக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.